உறவுகளும் சார்புகளும் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். ஒன்றாவது வினா. n of a cross b மற்றும் a is a set of elements 1 and 3 எனில் n of b ஆனது என்ன? இங்கே n of a cross b 6 கொடுக்கப்பட்டிருக்கு. n of a என்ன வரும்? a இல் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2 உறுப்புகள் தான். சோ n of a இன் மதிப்பு 2. சோ n of a cross b எப்படி எழுதலாம்? n of a into n of b அப்படின்னு எழுதலாம். சோ n of a 2, n of a cross b 6, n of b தான் கண்டுபிடிக்கணும். சோ n of b கண்டுபிடிக்கணும்னா 2 அந்த பக்கம் வகுத்தல்ல வரும். சோ n of b is equal to 6/2 3. சோ n of b இன் மதிப்பு 3. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் C ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது வினா. A is a set of elements A, B and P. B is a set of elements 2 and 3. C is a set of elements P, Q, R and S. எனில் n of A union C cross B இதன் மதிப்பு என்ன? இப்ப A union C முதல்ல கண்டுபிடிப்போம். A யையும் C யையும் யூனியன் பண்றோம். யூனியன் பண்ணா பொதுவா இருக்கிற உறுப்பு என்ன? P. சோ A, B, P, Q, R, S பொதுவா இருக்கிறத ஒரு தடவை எழுதினா போதும். இதுதான் A யூனியன் C. அப்ப n of A யூனியன் C என்ன? மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 6. இப்ப இதோட n of B னா என்ன கிடைக்கும்? ஏன்னா B ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 2. n of A யூனியன் C cross B இதுதான் நமக்கு வேணும். சோ n of A யூனியன் C cross n of B அப்படின்னு எழுதிக்கலாம். n of A யூனியன் C 6, n of B 2. சோ 2ஐ மல்டிப்ளை பண்ணிட்டா 12. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் C ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது வினா. A is a set of elements 1 and 2. B is a set of elements 1, 2, 3 மற்றும் 4. C is a set of elements 5 மற்றும் 6 மற்றும் D is a set of elements 5, 6, 7 மற்றும் 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று? A cross C B cross D க்கு சப்செட், B cross D A cross C க்கு சப்செட், A cross B A cross D க்கு சப்செட், D cross A B cross A க்கு சப்செட். இப்போ மோஸ்ட்லி எது இன்வால்வ் ஆயிருக்கு? முதல் 2 ஆப்ஷன்ல A cross C யும் B cross D யும் இன்வால்வ் ஆயிருக்கு. ட்ரை பண்ணுவோம். A cross C கணம் A யையும் கணம் C யையும் கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு உட்பட்டு பெருக்கிறோம். 1,5 1,6 2,5 2,6. B cross D வேணும்னா B யையும் D யையும் கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு உட்படுத்தணும். 1,5 1,6 1,7 1,8. அதே மாதிரி 2,5 2,6 2,7 2,8. அதே மாதிரி 3ல, அதே மாதிரி 4ல. இப்ப மொத்தமா நமக்கு 16 வரிசை ஜோடிகள் அடங்கிய ஒரு கணம் கிடைச்சிருச்சு. A cross C 1,5 1,6 2,5 2,6 அடங்கிய ஒரு கணம். இப்ப B cross D 16 வரிசை ஜோடிகள் அடங்கிய ஒரு கணம். இப்ப இது ரெண்டுல எது பெருசா இருக்கு? B cross D தான் இருக்கு. அப்ப A cross D ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் B cross D ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. So A cross C is a subset of B cross D. எந்த ஆப்ஷன் ரைட்? இங்க ஆப்ஷன் A ரைட்டா இருக்கு. கணக்கு 4. A is a set of elements 1, 2, 3, 4 மற்றும் 5. இந்த கணத்திலிருந்து B என்ற கணத்திற்கு 1024 உறவுகள் உள்ளது எனில் B இல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? இப்ப A ல எத்தனை உறுப்புகள் இருக்கு? 5 உறுப்புகள் இருக்கு. சோ n of A 5. நமக்கு கிடைச்சிருக்கிற மொத்த உறவுகள் எத்தனை? 1024. n of A இன் மதிப்பு 5, n of B நான் Q அப்படின்னு வச்சுக்கிறேன். n of A P, n of B Q அப்படின்னா இரண்டுக்கும் இடையேயான உறவுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன வரணும்? 2 power PQ கிடைக்கணும்.
இப்போ இங்க 1024 நான் 2 பவர் 5 into q அப்படின்னு எழுதிக்கிறேன். 2 பவர் 10 is equal to 2 பவர் 5 q அப்படின்னு ஆயிரும். அதாவது 1024 2 பவர் 10 எழுதலாம். அடிமானங்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்குகளை ஒப்பிடலாம். 10 is equal to 5q. q தானே நமக்கு வேணும். 5 அந்த பக்கம் வகுத்தலுக்கு அனுப்பிடுங்க. q is equal to 10/5 2. ஸோ கியூவின் மதிப்பு 2னா அதுதான் n of b. n of b இன் மதிப்பு 2. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் b ல இருக்கு. டிக் பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.